யோபு, அப்புறம் சங்கீதம், அப்புறம் நீதிமொழிகள் அப்படின்னு இந்த 3 புத்தகங்களையும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்னன்னா பிரசங்கி. இந்த பிரசங்கி புத்தகத்தை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பிரசங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் ஒன்னது பாட்டு. இப்போ நீதிமொழிகள், பிரசங்கி இந்த 2 புத்தகமே பார்த்தோம்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த அந்த ஞானத்தை போதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த நீதிமொழிகள் புத்தகத்திற்கும் பிரசங்கி புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த 2 புத்தகங்களை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம், இந்த 2 புத்தகங்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கு இந்த வாரத்துல நம்ம அதை பற்றி நம்ம வந்து படிக்கலாம். சரிங்களா? முதலாவது பிரசங்கி. பிரசங்கி புத்தகத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, அர்த்தத்தை தேடும் ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கையினோட அர்த்தத்தை தேடும் விழுந்து போன விஷயத்த வந்து எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த விழுந்து எப்படி வந்து எதிர்கொள்வது, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா ஞானம் மற்றும் நீதியான வாழ்வின் நன்மைகள் எப்படி இருக்கும், ஞானம் எப்படி இருக்கும், அவனுடைய இதை பத்தி ஐயா, அர்த்தத்தை தேடும் ஒரு பயணம். அது மட்டும் கிளியரா கேட்டுச்சு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அவர் வரட்டும். காரியங்களை நம்ம வந்து நம்ம கத்துக்கலாம். இதுல இந்த முடியாத கேள்விகள் இருக்கு. அது கொடுக்குது. ஆரம்பத்துல இருந்தே வந்தா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ பிரதர், சாரி, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் பயணம் ஆரம்பிச்சீங்க. ஹலோ, அது வரைக்கும் கிளியரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே வந்தா நல்லா இருக்கும். சாரி, நான் இந்த ஓகே வில் கண்டினியூ. இப்போ இந்த அர்த்தத்தை தேடும் பயணம் தான் இந்த பிரசங்கி புத்தகம் இல்லைங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீதிமொழிகளுக்கும் பிரசங்கிக்குள்ள உள்ள பிரசங்கி இந்த 2 புத்தகத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நீதிமொழிகள் புத்தகத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா ஞானம் மற்றும் நீதியான வாழ்க்கையின் நன்மைகளை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல ஞானம் மற்றும் நீதியான வாழ்வினுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தோம், வாழ்க்கையினுடைய விதிகள் என்னன்னு பார்த்தோம், அந்த விதிகளின் விளைவுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆனா பிரசங்கி புத்தகத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இட் ஷோஸ் அ டார்க் பாத், ஒரு டார்க்கான பாத், ஒரு இருண்ட பாதை நமக்கு தெரியுது. எப்படின்னா, ஆனா அது ஓகே, இது ஒரு டார்க்கான பாத் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதை வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை வந்து நம்ம அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது என்ன, அது எப்படி நம்ம இந்த பிரசங்கி புத்தகத்தை நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வாரம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுல இந்த வீழ்ந்த உலகத்தின் குழப்பமான யதார்த்தங்கள் என்ன, வாழ்க்கையின் தீர்க்க முடியாத கேள்விகள் என்ன அப்படின்னா பல விஷயங்களை வந்து இந்த பிரசங்கி புத்தகம் வந்து நமக்கு வந்து கற்பிக்கிறது. சரிங்களா? அதுல பார்த்தோம்னா இப்போ நீதிமொழிகள் புத்தகம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது.
இல்லையா? இப்படிதான் வாழணும், இப்படி நம்ம ஞானமா இருக்கணும், இந்தந்த விஷயங்களை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்பதான் வந்து நம்ம வாழ்வில நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கும், நம்ம வந்து ஒரு நீதி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வந்து நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது தான் இந்த நீதிமொழிகள். ஆனால் பிரசங்கி அப்படி இல்லை. பிரசங்கி நம்பிக்கையை அளிப்பதில்லை. மாறாக பிரசங்கி என்ன சொல்லுதுன்னா, தேவனின்றி அர்த்தத்தை தேடுவதன் போதாமையை வெளிப்படுத்துகிறது. அதாவது தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அர்த்தத்தை தேடும் போது அது வந்து எப்படி அது வந்து ஒரு போதாமையா இருக்கிறது. That is insufficient. How searching for the life's meaning without God is futile and it is insufficient. அதாவது நம்ம தேவன் இல்லாமல் கர்த்தரை அல்லாது ஒரு புதிய ஒரு வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடும் போது, அதை தேவன் அல்லாத வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் போது அது எவ்வாறு போதாமையாக இருக்கிறது, எப்படி அது பலனளிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த பிரசங்கி புத்தகம் வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரிங்களா? இப்போ இந்த வாழ்க்கையின் அர்த்தம், அப்புறம் இந்த பிலாசபில பாத்தீங்கன்னா இது வந்து பிலாசபி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையின் அர்த்தம், நம்ம இந்த பூமியில் ஏன் வாழ்கிறோம், என்ன காரணத்துக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளை வந்து நம்ம பதில் அந்த அடிப்படை கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படிங்கறத நம்ம தேடுறோம். அப்போ அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, தேவன் அல்லாத ஒரு அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவனின்றி வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் பொழுது அது எவ்வாறு வந்து போதாமையாக இருக்கிறது, எப்படி அது ஒரு இன்சபிஷியண்டா இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பிரசங்கி புத்தகத்துல நம்ம வந்து தெளிவா பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப இது வந்து பார்க்கும்போது தேவன் இல்லாத வாழ்க்கையை எப்படி ஒரு போதாமையாக இருக்கிறது, எப்படி இன்சபிஷியண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, அப்ப தேவனுடன் நம்ம இருக்கணும், அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து புரிந்து கொள்வதற்காக இந்த பிரசங்கி புத்தகம் வந்து நம்ம ரொம்ப உதவி செய்யுது. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, அப்ப வந்து இந்த பிலாசபி ஆஃப் லைஃப்னா என்ன, இந்த வேர்ல்டு வியூ, பிலாசபி ஆஃப் லைஃப், இந்த மாதிரி நீங்க வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு. சோ இந்த வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள்னு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் இந்த கிளாஸ் முன்னாடி கேட்டிருக்கலாம் இல்லையா? யாராவது சொல்லுங்க. வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள் கேட்டிருக்காங்க இல்ல? சரி, ஓகே. இப்ப அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, நான் உங்ககிட்ட வந்து ஒரு 5 கேள்விகள் நான் கேட்க போறேன். அந்த 5 கேள்விகளுக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க. சரிங்களா? முதலாவது கேள்வி, இந்த கேள்வி வந்து நீங்க பதில் சொல்லலாம். முதலாவது கேள்வி, who are you? யார் நீங்கள்? who are you? நீங்கள் யார்? நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் யார்? who am I? அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டதுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? சொல்லுங்க. who am I? நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்களே கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? தேவனின் சிருஷ்டிப்பு, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய படைப்பு. நான் ஒரு கிறிஸ்தவன். நான் ஒரு கிறிஸ்தவன். ஓகே, வேற யாராவது? நான் ஒரு மனிதன். நான் ஒரு மனிதன். சரி, உங்ககிட்ட நோட் புக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த நோட் புக்ல வந்து இந்த கேள்வி எழுதி அதுக்கு பதில் இருக்கணும். நான் யார் அப்படிங்கிறது முதல் கேள்வி. சரிங்களா? நான் யார், அதுக்கு நீங்க சொன்ன பதில் நீங்க எழுதிக்கோங்க. எல்லாருமே எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, ரெண்டாவது நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. நான் யார் முதல் கேள்வி போட்டு நான் யார்னு ஒரு கேள்வி போட்டு அதுக்கு கீழே நீங்களே பதில் எழுதிக்கோங்க. நான் கடைசியில கேட்கிறேன்.
நான் யார் அப்படின்னு கேட்டு அதுக்கு கீழே நீங்க பதில் எழுதிக்கலாம். முதலாவது கேள்வி முடிச்சிட்டீங்களா? இரண்டாவது கேள்விக்கு போகலாமா? ஓகே. நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எங்கிருந்து வந்தேன்? Where did I come from? இரண்டாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன்? Where did I come from? நான் எங்கிருந்து வந்தேன்? அந்த கேள்வி எழுதுங்க, அதுக்கு பதில் எழுதுங்க. ஓகேவா? இரண்டாவது கேள்வி முடிச்சிட்டீங்களா? ஓகேங்க சார். ஓகே. மூன்றாவது கேள்வி. ஓகே. anybody raising hand? யாரோ ஒரு கை தூக்குனாரு, அது யாரு? Any questions? ஐயா தெரியாம பட்டுருச்சுங்க ஐயா. ஓகே ஃபைன். சரி, ரெண்டாவது கேள்வி எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? எழுதிட்டேங்க. ஓகே. மூன்றாவது கேள்வி, என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? What is the biggest problem of life? என் வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? மூன்றாவது கேள்வி, என் வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? தற்போதைய பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பணம் இல்லை அப்படின்னு தற்போதைய இந்த டெம்பரல் இது பதில் கொடுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையை உங்களுடைய பிறப்புல இருந்து இருப்பு வரைக்கும் மொத்தமா எடுத்தோம்னா இந்த வாழ்க்கையின் பிரதான பிரச்சனை என்ன? வாட்ஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப்? மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் ஹியூமன் லைஃப். மனித வாழ்க்கையின் பிரதான பிரச்சனை அதான் உங்களுடைய வாழ்க்கை. நான் உங்களுடைய வாழ்க்கை சொன்னா தனிப்பட்ட சொல்லும்போது ஜென்ரலா ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ் ஹியூமனிட்டி, அந்த ஒரு முழு மனிதர்களுக்கும் ஒரு பிரதான பிரச்சனை என்ன? இந்த மனுகுலத்தின் பிரதான பிரச்சனை. அதனால அது பர்சனலா கேள்வி கேட்கறனாடி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பிரதான பிரச்சனை என்னன்னு கேட்க. மூன்றாவது கேள்வி பதில் எழுதிட்டீங்களா? ஓகே. நாலாவது கேள்வி, இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு என்ன? 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 எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு. ஓகே. இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு என்ன? அடுத்த கேள்வி, நான் எங்கு போக போகிறேன்? அதாவது இந்த பூமியில் உள்ள என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நான் எங்கு போக போகிறேன்? முதலாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன். இப்ப ஐந்தாவது கேள்வி, எங்கு போக போகிறேன்? Where would I go? Or where will I go? நான் எங்கு போக போகிறேன்? நான் எங்கு போக போகிறேன்? இந்த பூமியுடைய இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நான் எங்கு போக போகிறேன்? எழுதி முடிச்சிட்டீங்களா?
முடிச்சிட்டோம் சார். ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் என்ன செய்ய விரும்புகிறேன் கிடையாது. இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எழுதி முடிச்சிட்டீங்களா? இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? 6வது கேள்வி. எழுதி முடிச்சிட்டீங்களா? ஓகே, எழுதி முடிச்சவங்க ஒவ்வொருத்தரா உங்களுடைய பதில்களை கரெக்டா இந்த 6 கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது முடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்களா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் யார்? நான் ஒரு தேவனின் படைப்பு. ஓகே. 2வது வந்துட்டு நான் எங்கிருந்து வந்தேன்? தேவனிடத்தில் இருந்து வந்தேன். 3வது கேள்வி, என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டம். இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு என்ன? தேவனோட சஞ்சரித்தல். ஓகே. நான் எங்கே போக போகிறேன்? தேவனிடத்திற்கு போக போகிறேன். இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது. ஓகே, thank you. சார் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. சார் சொன்னது டிட்டோ சேம் அப்படியே. நான் கடைசி ஒண்ணு மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவருடைய நாமத்தை என்னது அவர் சொன்னால அறிவிக்கிறது. அதான் எல்லாரும். ஓகே, thank you. சிஸ்டர் சொல்லுங்க. நான் யார்? நான் ஒரு கிறிஸ்தவன். நான் எங்கிருந்து வந்தேன்? தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன். ஓகே. என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை நிம்மதியின்மை, அமைதியின்மை. இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு என்ன? சமாதானம் இல்லாதது. நான் எங்கு போக போகிறேன்? கர்த்தரின் இல்லத்திற்கு போக போகிறேன். இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக வாழ்வது. நான் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்வது. ஓகே, thank you. சார் நான் சொல்றேன் சார். நான் தேவனுடைய பிள்ளை. நான் எங்கிருந்து வந்தேன்? தேவனிடத்திலிருந்து வந்தேன். என் வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? பாவமின்றி தேவனுக்கு உண்மையாக வாழ்வது. இந்த பிரச்சனையின் தீர்வு இயேசு கிறிஸ்து. நான் எங்கு போக போகிறேன்? தேவனிடத்துக்கு போக போகிறேன். இந்த பூமியில் என் வாழ்க்கை நோக்கம் என்ன? தேவனை மற்றவர்களுக்கு தெரிவித்தல். ஓகே, thank you. அடுத்து, நான் யார்? பாவத்தில் ரட்சிக்கப்பட்டவன். நான் எங்கிருந்து வந்தேன்? தாயின் கருவில். என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? ஆண்டவரோடு நேரம் செலவிடுவது. இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு என்ன? ஆண்டவரோடு நேரம் செலவிட முயற்சி செய்ய வேண்டும். நான் எங்கு போக போகிறேன்? பரலோகத்திற்கு. இந்த பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் இயேசுவிற்கு சாட்சியாக வாழ்வது. என்ன சொல்லட்டுமையா? சொல்லுங்க. நான் யார்? தேவனுடைய பிள்ளை. நான் எங்கிருந்து வந்தேன்? தாயின் கருவறை. என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? மாம்ச பலவீனங்கள், அதை மேற்கொள்ள வேண்டும். பிரதான பிரச்சனையின் தீர்வு விசுவாசமுள்ள ஜெபம். நான் எங்கே போக போகிறேன்? பரலோகம். பூமியில் என் வாழ்வின் நோக்கம் என்ன? தி கிரேட் கமிஷன், கிங்டம் ஆஃப் காட். ஓகே, thank you. நான் யார்? தேவனுடைய சிருஷ்டி. 2வது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன்? தாயின் கற்பத்தில் தேவனால் உருவாக்கப்பட்டேன். 3வது, என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை என்ன? பாவத்தின் விளைவுகள். 4, இந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு என்ன? ஆண்டவரின் இரத்தத்தால் கழுவப்படுவது. 5, நான் எங்கு போக போகிறேன்? பரலோகத்திற்கு. இந்த பூமியின் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஆண்டவருக்காக ஜீவிப்பது. நான் யார்? நான் ஒரு மனிதன். நான் எங்கிருந்து வந்தேன்? தாய் தந்தைக்கு மகனாக வந்தேன். என்னுடைய வாழ்வின் பிரதான பிரச்சனை கடவுளுக்குள் உண்மையும் உத்தமமாய் வாழ்வது.
இந்த பிரதான பிரச்சனைக்கு தீர்வு தினமும் ஜெபித்து ஆண்டவருடைய வழியில் நடத்தல். நான் எங்கு போகிறேன்? உன்னதத்திற்கு. பூமியில் என் வாழ்க்கையின் நோக்கம் ஆத்ம ஆதாயத்தை தேடுதல், சாட்சியாக வாழ்தல். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து பிரதர் மோகன் பிரசாத், யூ ஹேவ் ரைஸ்ட் யுவர் ஹேண்ட். நான் இதை ஒரே பேராகிராஃப்ல எல்லாத்துக்கும் நான் ஆன்சர், எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே பேராகிராஃப்ல ஆன்சர் பண்றேன். சரி, ஓகே. நான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன். அவருடைய நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டவன். எங்கிருந்து வந்தேனோ அங்கிருந்து மறுபடியும் செல்வேன். ஓகே. ஆனா பிரதான பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்ல. பிரதான பிரச்சனை தேவனுடன் உண்டான உறவு இழந்து போனது. ஆதாம் இழந்து போன அந்த உறவு. அதனுடைய தீர்வு இயேசு கிறிஸ்து. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிரதர் கருணாகரன். நான் யார்? நான் ஒரு கழுவப்பட்ட பாவி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்ட பாவி. நான் எங்கிருந்து வந்தேன்? தாயின் கர்ப்பத்திலே பாவத்திலே கர்ப்பம் தெரிவித்து வந்தேன். என் வாழ்வின் பிரதான பிரச்சனை என்னன்னா, தேவனுக்கு முன்பதாக பாவம் இல்லாமல் வாழ்வதுதான் ஒவ்வொரு நாளும் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? வேதம் மட்டுமே, இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் மட்டுமே. நான் எங்கே போகிறேன்? இறை அரசுக்குள், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள். இந்த பூமியில் என் வாழ்வின் நோக்கம் என்ன? தேவ சுத்தத்தை நிறைவேற்றி அவருக்கு சாட்சியாக வாழ்வது. ஓகே, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் நிறைய பேர் நீங்க உங்க பதில்களை சொன்னீங்க. இன்னும் சில பேர் இருக்கீங்க, நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க இப்ப எல்லாத்தையும் ஊர்னா கேட்கறதுக்கு நம்ம அவ்வளவு அதிகமா நமக்கு டைம் இருக்காது. நான் என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேங்கிறது நம்ம அடுத்து நம்ம போகலாம். இப்போ உங்களுடைய பதில்கள்ல சில இடத்துல சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. உதாரணமாக, நான் வாழ்க்கையின் பிரதான பிரச்சனை குறித்து நான் கேட்டேன். சில பேர் உங்களோட வாழ்க்கையின் சவால்களை குறித்து சொல்லியிருந்தீங்க. நான் அந்த பரிசுத்தமாய் வாழ்வதுதான் சவால். இது சவால். I didn't ask what is the challenge. அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கல. என்ன பிரச்சனை? வாட்ஸ் a major problem? the human predicament ன்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனுடைய இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நீங்க ஒவ்வொரு ரிலீஜன் படிச்சீங்கன்னா, ஒவ்வொரு சமயங்களையும் நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அதாவது இறைவனே இல்லாத சமயங்கள் இருக்கிறது. அதாவது சில ரிலீஜன்ல காடே கிடையாது. பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புத்திசத்துல இருந்து காடுங்கிறது கான்செப்டே கிடையாது. அது வந்து நான் தீஸ்டிக் ரிலிஜன் சொல்லுவாங்க. அதே மாதிரி த கான்செப்ட் ஆஃப் காட் ஜைனிசம்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை வந்து நீங்க வந்து அவங்க அந்த ஜெயினிச பொறுத்தவரைக்கும் மோட்சம் அடைவதும் இறைவன் ஆகுவதும் ரெண்டும் ஒன்றே அப்படின்னு சொன்னாங்க. டு அட்டைன் லிபரேஷன் இஸ் டு அட்டைன் காட்ஹுட்னு சொல்லுவாங்க. அப்போ இறைவன் என்கிற அந்த கோட்பாடு இல்லாத மதங்கள் இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத மதங்களே கிடையாது. அப்போ ஒரு மதம்னா ரட்சிப்பு தான் அவருடைய போக்கஸே. ஆனா இன்னும் மதத்துக்கு மதம் வந்து ரட்சிப்புல வந்து பிரச்சனை, அதாவது எதிலிருந்து ரட்சிப்புங்கிற கேள்வி வருது. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா புத்த மதத்துல வந்து எதுல இருந்து ரட்சிப்புன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடையாது, பாடுகளிலிருந்து ரட்சிப்பு. அப்போ புத்த மதத்துல வந்து அவங்க மனிதனின் இந்த ஹியூமன் ப்ரெடிக்கமெண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மனிதனுடைய பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுவது என்னன்னா, இந்த புத்த மதத்துல என்னன்னா மனிதனின் பாடுகள். அப்போ அந்த புத்த மதம் கொடுக்கும் தீர்வு எதுக்கு தீர்வு கொடுக்குதுன்னா, மனிதனின் பாடுகளில் இருந்து தப்புவதற்கான தீர்வு தான் கொடுக்குது. அதே மாதிரி இந்து மதத்தில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனிதனுடைய பிரதான பிரச்சனை என்ன தெரியுங்களா? பாவம் கிடையாது, அறியாமை. அப்போ வந்து இந்த மாயா, இலூஷன் இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்து அந்த ரியாலிட்டி யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத அந்த அறியாமை. அப்ப அவங்க செய்யற பாவங்கள் என்னன்னா அறியாமையில தான் கவுண்ட் ஆகுது, இக்னரன்ஸ். அதே விஷயம் பாத்தீங்கன்னா இது சில காரியங்கள் தான் வந்து எதுல இருக்கு ஜெயின மதத்திலும் வந்து இது போன்ற பிரச்சனைகள் தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு மதத்திலும் இந்த ஹியூமன் ப்ரெடிக்கமெண்ட், அதாவது மனிதனுடைய பிரதான பிரச்சனை வந்து பல வித்தியாசமா இருக்கு. பாடுகள், அறியாமை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு.
அதிலிருந்து எப்படி தப்புவது, எப்படி ரட்சிப்படைவது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மதத்தினுடைய அந்த கோர் பிலாசபி, அந்த கோர் ஐடியா, அந்த என்ன சொல்ற அந்த ஒவ்வொரு மதத்தினுடைய நோக்கம்னு சொல்லலாம். ஆனா கிறிஸ்தவத்துல என்ன தெரியுங்களா இருக்கு? மனிதனுடைய பிரதான பிரச்சனை என்ன தெரியுங்களா? பாவம். நீங்க சில டைம் வந்து உங்களுடைய பதில்கள் வந்து நம்ம பரிசுத்தமாய் வாழ்றதுக்கான அந்த தடைகள், ஆவிக்குரிய போராட்டங்கள், இதெல்லாம் வந்து என்னன்னா சேலஞ்சஸ். ஆனா மனிதனுடைய இந்த ஹியூமன் பிரிடிகமெண்ட் பிரதான பிரச்சனை என்னன்னா பாவம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதற்கான தீர்வு யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, த அட்டோன்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்து நமக்காக என்ன பண்ணாரு? நம்முடைய பாவத்தை வந்து அவர் வந்து கழுவினார் இல்லையா? த அட்டோன்மெண்ட் மேட் பை கிரைஸ்ட். அதுதான் வந்து அதனுடைய அந்த பிரதான பிரச்சனையின் தீர்வு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் கேட்ட கேள்விகள் என்ன, எப்படிப்பட்ட கேள்விகள் தெரியுமா? இந்த கேள்விகளுக்கு என்ன பேர் தெரியுமா? வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள். வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள். இந்த அடிப்படை கேள்விக்கான பதில் இருக்கு பாத்தீங்களா? இந்த 6 கேள்விகளுக்கான என்ன பதில் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த பதில் தான் உங்கள் வாழ்க்கையின் தத்துவம். யாராவது உங்களுடைய இந்த 6 கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க பாத்தீங்களா? இந்த பதில்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் தத்துவம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் எங்கிருந்து வருகிறதுனா, உங்கள் வாழ்க்கையின் தத்துவத்தில் இருந்தா உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் வருகிறது. இது நான் வந்து இன்னும் வந்து இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள், இன்னும் சில கேள்விகள் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபண்டமெண்டல் இருக்கிறத கொடுத்துட்டு இன்னும் சில கேள்விகள் கேட்கலாம். உதாரணமாக am I accountable to someone? நான் யாருக்காவது பதிலளிக்க வேண்டுமா? யாருக்காவது கடமைப்பட்டிருக்கிறேனா? எது சரி எது தவறு என்று நிர்ணயிப்பது யார்? அதாவது இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த அந்த 6 கேள்வி இருக்கீங்கன்னா, இன்னும் சில கேள்வி கேட்டு 10-12 கொஸ்டின்ஸ் போலாம். இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள். இந்த அடிப்படை கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில் தான் உங்கள் வாழ்க்கையின் தத்துவம். அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது. சரி, நீங்க பதில் கொடுத்ததுல ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு பாத்தீங்களா? நீங்க கொடுத்த எல்லா பதிலையும் ஒரு விஷயம் காமன். தேவனை மட்டும் சார்ந்திருக்கிறது, தேவன் அல்லாம இல்ல, தேவனோட இருக்கிறது. தேவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க கொடுத்த எல்லாருடைய பதிலையும் காமனான ஒரு விஷயம், தேவன். கரெக்டுங்களா? இப்போ இதே கேள்விய நான் வந்து ஒரு நாத்திகர்ட்ட, ஒரு ஏத்திஸ்ட் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதலாவது கேள்வி கேட்பேன் நான், who are you? நீங்கள் யார்? நான் யாருங்க கேள்வினா, I am a homo sapiens, a mammal, a complexly developed animal, or a mammal in the height of the animal kingdom. அதான் அவங்களுடைய பதில். நான் எங்கிருந்து வந்தேன்? I am a product of biological evolution. இந்த பரிணாம கொள்கையின்படி இந்த பரிணாமத்தின் விளைவுதான் நான். மூன்றாவது கேள்வி, மனித வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? அது அவங்க வந்து பிரதான பிரச்சனை என்னன்னா சர்வைவல் இஷ்யூ, சர்வைவல் பத்தி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அறியாமைன்னு அவங்க எது வேணா சொல்லலாம். அதற்கான தீர்வும் அவங்க எது வேணா சொல்லலாம். எங்கு போக போகிறேன்? எங்கேயும் போல, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணிலே என்ன போச்சு, ஐ வில் டீகம்போஸ், என்னுடைய பாடி டீகம்போஸ் ஆயிரும். நான் வந்து அந்த கார்பன் சைக்கிள்குள்ள வந்து நான் திரும்பவும் நான் இருப்பேன். அப்புறம் நான் எக்ஸ்டெண்டட் கொஸ்டின்ஸ் கேட்டேன்ல, இன்னும் சில கேள்வி, அந்த 6 கேள்விகள் இல்லாம இன்னும் நான் யாருக்காவது கடமைப்பட்டிருக்கிறேனா, யாருக்காவது நான் வந்து பதில் சொல்ல வேண்டுமா? நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நான் எது சரி எது தவறு என்பதை நிர்ணயிப்பது யார்? ஒரு ஏத்து சொல்லுவார், எது சரியும் இல்லை தவறும் இல்லை, அது நானே நிர்ணயித்துக் கொள்வேன். ரிலேட்டிவ், அது எது சரி எது தவறு நானே நிர்ணயித்துக் கொள்வேன். ஆனா இதே கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எது சரி எது தவறு என்று நிர்ணயிப்பது யார்? தேவன். தேவனுடைய கட்டளைகள். தேவனிடத்தில் தான் எது சரி எது தவறு என்கிற அந்த கோட்பாடு நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இப்போ
இதே கேள்விகளுக்கு நான் உங்களிடத்தில் கேட்கும் போது நீங்க ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, பதில்கள் கொடுத்தீங்க. அதே கேள்வி ஒரு ஏத்திஸ்ட் போகும்போது அவங்க கொடுக்கிற பதில்கள் என்ன வித்தியாசமா இருக்கும். கேள்விகள் ஒன்றுதான். இதே கேள்வியை ஒரு ஹிந்து எடுத்து போய் கேளுங்க, பதில் வேற மாதிரி. சின்ன ரெக்வெஸ்ட் பிரதர், இந்த 6 கேள்விகளுக்கு நாஸ்திகன் எப்படி பதில் கொடுப்பான்ற கொஞ்சம் தமிழ்ல சொல்றீங்களா? ஓகே, சொல்றேன். அதாவது இந்த 6 கேள்விகளையும் முதலாவது கேள்வி என்ன, நான் யார். நான் யாருங்கும் போது அது வந்து நான் ஒரு இந்த இந்த மிருக ராஜ்யத்தில் நான் ஒரு பிரதானமான மிருகம். நான் யார் மிருகம். மற்ற எல்லா மிருகங்களும் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனா நான் பிரதானமான மிருகம். ஏன்னா நான் ரொம்ப இருக்கிறதே அதிகமா டெவலப்பான மிருகம். ரெண்டாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன். நான் இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன் சொல்லுவாங்க, இந்த பரிணாமம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பரிணாம கொள்கை. இந்த குரங்கில இருந்து மனிதன் வந்தாங்க பரிணாம கொள்கை நீங்க பாத்துருக்கீங்களா? அது நான் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஜெனரலைஸ் பண்ணி சொல்றேன். எக்ஸாக்ட்லா குரங்குல அது என்ன சொல்லுங்க, தமிழ் என்ன சொல்லுவீங்க? ஒரு செல் உயிரியில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அவர்களுடைய பதிலா இருக்கு. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி, மனிதனுடைய பிரதான பிரச்சனை என்ன. இது வந்து ஒவ்வொருத்தர் மாறுபடலாம். ஒருவர் வந்து அறிவின்மைன்னு சொல்லலாம், அறிவின்மை அதாவது அறியாமை சொல்லலாம், இல்லாட்டி அந்த சர்வைவல் அதாவது உயிர் பிழைத்து வாழ்வதுதான் ஒரு இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். அவங்க அதை எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். சரிங்களா? அதற்கு பல விதமான பதில்கள் வரலாம். அந்த ஏத்திஸ்டுக்கு அந்த வந்து நாட்டிலேயே வந்து விதவிதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பதில்கள் வரலாம். அப்புறம் 4வது கேள்வி, அதனுடைய தீர்வு என்ன. அதுல அந்த 3வது கேள்விக்கு தகுந்தது போல் 4வது கேள்விக்கு பதிலும் இருக்கும். சரிங்களா? அடுத்த 5வது கேள்வி என்ன, நான் எங்கு போக போகிறேன். நான் மரித்த பிறகு என்னுடைய உடல் திரும்பவும் மண்ணுக்கு போக போகிறது, மண்ணில் மக்கி போக போகிறேன். அடுத்து, என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நானே நிர்ணயித்துக் கொள்வேன். என்னோட வாழ்க்கை என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம். சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கம் வச்சுக்குவாங்க, அவங்களே அவங்களுடைய நோக்கத்தை தேடிக்கொள்வார்கள். அது வந்து இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறார், அவர் பேர் வந்து ஆல்ஃபிரட் அட்லர். அவர் வந்து ஒரு அவருடைய ஆர்டிக்கல்ல வாட் லைஃப் மீன்ஸ் டு யூ அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்ல வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இன்அடிக்வசி ஆஃப் மேன் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப். அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த விஷயம் வந்து அவனுக்கு இல்லையோ, ஒருவேளை ஒருவனிடத்தில் பணம் இல்லை, எனக்கு பணம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது இல்லைங்களா, பணம் இல்லைங்கிற அந்த உணர்வு வருது இல்லைங்களா, அப்ப பணம் தான் அவனுடைய வாழ்க்கையின் அர்த்தமாக மாறுகிறது. ஒவ்வொருவருக்கும் என்ன குறைபாடை உணர்கிறார்களோ அந்த குறைபாடே அவருடைய வாழ்க்கையின் நோக்கமாகவும் அர்த்தமாகவும் மாறுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு 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 இது கூட சொல்லுவாங்க, அது என்னால ஒண்ணுன்னு தெரியல. இந்த அர்னால்டு என்ன பாடி பில்டர் அர்னால்டு, அவர் வந்து ரொம்பவே ஒல்லியா இருந்தாராம். அப்போ வந்து எல்லாரும் வந்து அவரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த குறைபாடுக்காகவே வந்து இது பண்ணி அதையே ஒரு நோக்கமா வச்சுட்டு அதுக்காகவே வந்து அவர் வந்து பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிச்சு, இந்த பாடி பில்டிங்கிற விஷயம் வந்து பெருசா இந்த உலகத்துல யாருமே அது பெருசா எடுக்காத ஒரு சூழ்நிலையில வந்து அவர் அதை செய்து அவர் பெரிய பாடி பில்டர் ஆனார். அப்ப அதுவே அவருடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அது வந்து வாழ்க்கையின் சரி. என்னுடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நிர்ணயிப்பது யார்? நானே நிர்ணயித்துக் கொள்வேன். நான் யாருக்காவது கடமைப்பட்டிருக்கிறேனா, யாருக்காவது நான் பதில் கூற வேண்டுமா, ஏதாவது பண்ண இல்லை, நான் யாருக்கும் கடமைப்பட்டவன் அல்ல. இது வந்து இந்த என்ன சொல்றது, ஏத்திஸ்ட் இந்த நாத்திகர்களுடைய அவருடைய பதில்கள் இப்படி இருக்கும். இப்போ யாரிடத்துல நீங்க கேள்வி கேட்டாலும் சரி, ஒரு ஹிந்து கேட்டாலும் சரி, ஒரு புத்திஸ்ட் கேட்டாலும் சரி, ஒரு முஸ்லிம் கேட்டாலும் சரி, நீங்க இப்ப இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், இந்த வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள் வந்து நீங்க கேட்கும்போது அந்த வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளின் பதில்களின் தொகுப்பு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையின் அடிப்படை கேள்வியின் தொகுப்பு ஒரு மனிதன் என்ன பண்ணதுன்னா அந்த வாழ்க்கையின் பிலாசபி ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கு சரிங்களா. வாழ்க்கையின் அதுவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் சரிங்களா. அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் தான்
உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படிங்கறது புரிய வைக்கிறது. அதான் கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கையின் தத்துவம், வாழ்க்கையின் அர்த்தம், இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிள் ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். இப்ப இதுதான். இப்போ சரி, இதெல்லாம் நம்ம ஏன் கேட்கிறோம், இதுக்கெல்லாம் இங்க சுத்தி முத்தி ஏன் வரோம் அப்படிங்கிறது சொல்றேன். நான் கேட்கும் இந்த கேள்வியில, இந்த அடிப்படை கேள்வியை கேட்கும் போது உங்களுடைய பதில்கள் எல்லா பதில்களையும் தேவன் அப்படிங்கிற விஷயம் நிறைந்திருந்தது இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது, தேவனின் அடிப்படையில் இருக்கிறது. அதனாலதான் அப்போ உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் கிறிஸ்துவ வாழ்க்கை தத்துவம். சரிங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை தத்துவம் கிறிஸ்துவ வாழ்க்கை தத்துவமாக இருப்பதில்லை. நேச்சுரலிஸ்டிக், செக்குலரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அவங்க தேவன் அல்லாத, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை தத்துவம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? தேவனின்றி அர்த்தத்தை அவர்கள் என்ன பண்றாருங்க? தேடுகிறார்கள். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சது அவங்களுக்கு? இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லாரும் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் அர்த்தம். நானே இது ஸ்பெசிபிக்கலா பாத்தீங்கன்னா இந்த 20th செஞ்சுரியிலிருந்து 20th செஞ்சுரியிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் பிலாசபி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கும் போதும், அப்புறம் இந்த ஸ்கெப்டிசம், அதுக்கப்புறம் நேச்சுரலிசம், ஸ்கெப்டிசம், செகுலரிசம் அப்படின்னு இந்த அக்னாஸ்டிசம், இப்படி பல கோட்பாடுகள் வர ஆரம்பிச்சு. ஸ்கெப்டிசம்னா எந்த விஷயத்தையும் நம்பாதது. சரிங்களா? அக்னாஸ்டிசம்னா எந்த விஷயத்தையும் ஒரு மனிதன் உறுதியாக கூற முடியாது, எந்த விஷயத்தையும் உறுதியாக உண்மை என்று நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. அப்படின்னா தேவன் இருக்கிறார், பாவம் உண்மை, பரலோகமும் நரகமும் உண்மை, அப்போ தேவன் நமக்காக சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லி எல்லாமே உறுதியான தகவல்களாக நீங்க பேசும்போது எந்த ஒரு விஷயத்தையும் இது உறுதியான உண்மையாக நீங்க எடுத்துக்கொள்ளவே முடியாது, அப்படி கன்ஃபார்மா நீங்க சொல்ல முடியாது அப்படிங்கிற கோட்பாடுகளும் அப்படிங்கிற தத்துவங்களும் இருக்கிறது. செக்குலரிசம் இந்த உலகத்தை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் நமக்கு அது அறிவதற்கும் இந்த வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் தேவன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் இருக்கு. நேச்சுரலிசம், யூ கேன் எக்ஸ்பிளைன் த என்டையர் யூனிவர்ஸ் வித்வுட் டாக்கிங் அபவுட் காட். அதாவது நீங்கள் தேவனை குறித்து பேசாமலேயே இந்த உலகத்தை குறித்து நீங்க முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலிசம் அப்படிங்கிற கோட்பாடு. இப்படிப்பட்ட கோட்பாடுகள் தான் தற்போதைய உலகில் ரொம்பவே அதிகமாக பரவி இருக்கிறது. இப்போ அமெரிக்கா ஒரு ஒரு கிறிஸ்தவ தேசம் நம்ம நினைக்கிறோம். அதுல எத்தனை பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க தெரியுங்களா? எல்லாரும் கிடையாது. மதத்துல பிறந்திருக்காங்க, அவ்வளவுதான். மதத்துல பிறந்திருக்காங்க. ஆனா அவர்கள் நீங்க கொஞ்சம் ஆடியோ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் கூட சொல்லிக்க மாட்டாங்க, நான் கிறிஸ்தவன் கூட நான் சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நாட்டுல இந்துவா பிறந்த ஒருத்தர், அவர் கோவிலுக்கு போல அது இது எதுவுமே பண்ணல என்னாலும் நீங்க உங்க எந்த மதப்பா, நாங்க இந்துப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவர்கள் நாங்க கிறிஸ்துவர்னு ஐடென்டிஃபை கூட பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு சில மாகாணங்கள் அமெரிக்கால பல இடங்கள்ல 3% மாத்திரமே கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். மீதி எல்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வது, ஆனா கிறிஸ்தவர் இல்லை. இப்படி இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதிரி பல செக்குலரிசம், ஸ்கெப்டிசம், அக்னாஸ்டிசம், நேச்சுரலிசம், கண்டெம்பரரி ஹியூமனிசம் அப்படிங்கிற பல கோட்பாடுகள், மனிதனை மட்டுமே மையப்படுத்துகிற கோட்பாடுகள் பல பிரபலமாக இருக்கின்றன. இந்த பிரபலமான இந்த கோட்பாடுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை தேவனின்றி அவர்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடிக்கொள்கிறார்கள். இது இப்போ ரொம்ப ரெலவென்ட். இப்போ பிரசங்கி புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ தேவனின்றி உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும்போது அந்த தேடுதலில் அந்த அர்த்தம் எப்பொழுதுமே போதாமையை தான் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த பிரசங்கி புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனின்றி அர்த்தத்தை தேடுவதின் போதாமையை இந்த பிரசங்கி புத்தகம் வெளிப்படுத்துகிறது. இப்ப நம்ம இந்த நீதிமொழிகள் புத்தகத்திற்கும் பிரசங்கி புத்தகத்துல வித்தியாசம் நீங்க பார்த்துக்கிட்டீங்களா? நீதிமொழிகள் என்ன சொல்லுது? ஞானமாய் வாழ்வதன் நன்மைகள் என்ன, நீதியான வாழ்க்கையின் நன்மைகள் என்ன, வாழ்க்கையின் விதிகள் என்ன, அந்த விதிகளின் விளைவுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம்.
ஓகே, என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர் சார். ஓகே சார். ஓகே ஓகே. சாரி, எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஒயர் ஈத்தர்நெட் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் இங்க இன்டர்நெட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஆனா ஏன் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. இன்னொரு தடவை எப்படி கனெக்ட் ஏன்னு தெரியல. சாயந்தரம் ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷன் ஏதாவது கீழே ஒரு சுவிட்சோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஷட் டவுன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தெரியல. நான் அதை நாளைக்கு நான் டே டைம்குள்ளே அதோட என்ன பிரச்சனைங்கிறது நான் பார்க்குறேன். பார்த்துட்டு ஐ வில் மேக் ஷூர் தட் நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்து. இப்போ பேசுறது கேட்குதுங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த நீதிமொழிகள்ல வந்து இப்ப ஞானம், நீதியான வாழ்வின் நன்மைகள் என்ன, விதிகள் என்ன, விளைவுகள் என்னங்கிறது நம்ம தெளிவா பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரசங்கி வந்து இந்த வீழ்ந்த உலகத்தின் குழப்பமான யதார்த்தங்கள், இப்ப இந்த பாவத்தில் விழுந்த மனிதன் இந்த மாதிரி பல கோட்பாடுகள், மனிதனை மையப்படுத்துகிற பல கோட்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்கிறான். அப்போ தேவனின்றி வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறான். அப்ப இந்த வாழ்க்கையின் தீர்க்க முடியாத கேள்விகள் பல இருக்கின்றன. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தேவனின்றி மனிதன் அர்த்தத்தை தேடுவது, அந்த போதாமையை வந்து இந்த பிரசங்கி புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்ப புரியுதுங்களா? இந்த ரெண்டு புத்தகங்களுடைய அந்த பொசிஷன் என்னன்னு புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன், நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு வந்து என்னன்னா ஒரு நம்பிக்கை, என்ன அந்த நம்பிக்கையின் பாதையை காட்டுகிறது. ஆனா இந்த பிரசங்கி புத்தகம் அப்படியே அதனுடைய கவுண்டர் பார்ட், ஆப்போசிட். நீதிமொழிகள் என்ன சொல்லுது? ஒரு ஞானமாய் வாழ்வதன் நன்மைகள் தான் சொல்லுது. அப்ப ஞானம் எங்கிருந்து தொடங்குதுன்னு நீதிமொழிகள் நாம் பார்த்தோம். ஞானத்தின் ஆரம்பம் எது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நீங்கள் கர்த்தரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்கும்போது அப்ப என்னாங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் நன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பாதையை காட்டுகிறது. பிரசங்கி புத்தகம் அது அப்படியே ஆப்போசிட். என்னன்னா தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் எப்படி போதாமையை காட்டுகிறது அப்படின்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க. இப்ப இதுதான் வந்து இந்த நீதிமொழிகள் புத்தகத்திற்கும் இந்த பிரசங்கி புத்தகத்திற்குமான இந்த ஒரு டிஃபரன்ஸ். ஒரே விஷயத்த வந்து அந்த இந்த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் சொல்லுவாங்க இல்லையா, ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போல இது ஒரு சைடு என்ன நம்ம பாக்குறோம்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி நன்மைகள் இருக்கும், வாழ்க்கை எப்படி வெற்றிகரமாக இருக்கும், வாழ்க்கையில் எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இதுல பாக்குறோம், நீதிமொழிகள் பாக்குறோம். அதுல வந்து நமக்கு நம்பிக்கையை தருகிறது. பிரசங்கி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். வாழ்க்கையில் தேவன் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தின் தேடுதல் எப்படி வந்து ஒரு போதாமையை காட்டுகிறது அப்படிங்கறத வந்து இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. அதனால வந்து இது வந்து நம்பிக்கையை காட்டுறது இல்லை. இதுதான் வந்து இந்த ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கான வித்தியாசம். சரிங்களா? அடுத்து இதுல இந்த புத்தகத்துல வந்து இந்த எபிரேய மொழியில வந்து இந்த புத்தகத்தின் பேர் என்ன? கோஹலத். கோஹலத்துனா பிரசங்கி, போதகர் அப்படின்னு அர்த்தம். உண்மையை சொல்ல போனா கோஹலத்துனா அனைத்தையும் அனுபவித்த மனிதன். அதான் கோஹலத். கோஹலத்துனா என்ன? அனைத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன். அப்படின்னா அந்த வாழ்க்கையை அனுபவித்து அந்த வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து போதிக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு மனிதன், அவன் தான் கோஹலத். ஒரு அனுபவம் மிக்க ஒரு மனிதன் சொல்லலாம். சரிங்களா? அப்போ வந்து அவன் விருப்பு வெறுப்புகள், எல்லா விஷயங்கள், சந்தோஷம், துக்கம், எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் வந்து அனுபவித்த ஒரு மனிதன். அதாவது அந்த மனித வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனே எடுத்துக்கோங்க. அதுதான் கோஹலத். சரிங்களா? இப்போ பாரம்பரியமாக சாலமோன் தான் வந்து இந்த கோஹலத், இந்த பிரசங்கி, இந்த போதகர் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. இப்போ சரி, இது சாலமோனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாலமோன் அதிகாரம் என்ன? இஸ்ரவேலின் மிகப்பெரிய அரசன். இஸ்ரவேலின் மிகப்பெரிய அரசன். அந்த இஸ்ரவேலுடைய சாலமோன் ராஜாவா இருக்கும்போது போர்கள் இல்லை. ஏன்னா ஞானவானா இருந்தா பல தேசங்களிலிருந்து வந்து அவனுக்கு அடிபணிந்தார். அப்போ இஸ்ரவேலின் மிகப்பெரிய அரசனா இருக்கிறான் இந்த சாலமோன். ஆனா அவ்வளவு பெரிய அதிகாரம் அவனுக்கு இருக்குது. செல்வம், இன்பங்களையும் சாதனைகளையும் சோதிக்க எல்லையற்ற வளங்கள். அவனுக்கு எந்த விஷயமே கம்மின்னு சொல்ல முடியாது.
மூன்றாவது விஷயம் ஞானம், ஆழ்ந்த சிந்தனை மற்றும் விரிவான ஞானம், அனுபவம் அவனுக்குள்ள இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அதாவது இப்போ இப்போ வந்து ஒரு 15 வயசு பையன் வந்து வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் சொல்லி அந்த சீர்தூக்கி பார்க்கிற ஒரு சரியான ஆளா வந்து ஒரு 15 வயசு பையன் இருக்க முடியுமா? அப்படி யாராவது ஒரு 15 வயசு பையன் வந்து இதுதாங்க வாழ்க்கையின் அர்த்தம் உங்களுக்கு போகுது, நீ வாழ்க்கைய வாழல, ஃபர்ஸ்ட் நீ வாழ்ந்துட்டு இந்த வந்து எனக்கு வந்து நீ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த 15 வயசு பையன் இன்னும் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுத்து பேசுறதுக்கான தகுதியான ஆள் இல்லை, ஏன்னா வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களையும் அவன் பெறவில்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நீங்க சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்க. சாலமோனுக்கு இல்லாத அதிகாரமும் கிடையாது, இல்லாத செல்வங்களும் இன்பங்களும் சாதனைகளும் கிடையாது, இல்லாத சிந்தனையும் அறிவாற்றலும் கிடையாது. சோ அதிகாரம், செல்வம், ஞானம், இன்பம் எல்லா விஷயத்தையும் அனுபவித்திருக்கான். அப்போ இந்த உலகத்தின் முயற்சிகள் நிரந்தர திருப்தியை தருமா அப்படிங்கறதுதான் வந்து இந்த பிரசங்கியோட கேள்வி. இந்த உலகத்தின் முயற்சிகள், அதாவது மனிதனுடைய முயற்சிகள், தேவனின்றி அர்த்தத்தை தேடுகிறார்கள் இல்லையா? இப்ப தேவனின்றி அர்த்தத்தை தேடும் இந்த மனிதனுடைய முயற்சி நிரந்தரமா, திருப்தியை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து யாரால் மதிப்பிட முடியும்? சாலமோனை வந்து அதை மதிப்பிடுவதற்கு தகுதியானவர். ஏன்னா அந்த மனிதன் முழு அதிகாரத்தையும் அனுபவித்திருக்கிறார், செல்வத்தையும் இன்பத்தையும் சாதனையும் அனுபவித்திருக்கிறார், ஞானத்தையும் சிந்தனையும் விரிவான அறிவாற்றலையும் பெற்றிருக்கிறார். அப்போ இதையெல்லாம் பெற்றிருக்கும் ஒரு மனிதன் தான் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தின் முயற்சிகள் நிரந்தர திருப்தியை தருமா என்பதை மதிப்பிட இவரை விட தகுதியானவர் யாருமே இல்லை. கரெக்டு தானே? அதனாலதான் வந்து இதை வந்து சாலமன் வந்து இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை குறித்து மதிப்பிடுவதற்கு ஒரு சரியான மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இதுல வந்து இந்த இந்த பிரசங்கி புத்தகத்துல வந்து சில முக்கிய கருத்துக்களை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? முதல் முக்கிய கருத்து என்ன? மாயை, வேனிட்டி. மாயை என்பது என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இப்போ அகந்தை, சுய பெருமை அப்படி இல்லை, அதாவது அதை பத்தி பேசல. என்னன்னா மாயை என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? தற்காலிகமானது, நழுவி போகக்கூடியது, நம்ம கையிலிருந்து விட்டு போகக்கூடியது, நிலையற்றது. அதுதான் வந்து இங்க மாயைன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு நீராவி, ஒரு மூடு பனி, அது போல என்னன்னா அது டக்குன்னு தோன்றி அது டக்குன்னு மறைஞ்சிடும் இல்லைங்களா? இப்ப காலையில பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அந்த பனியில இருந்து புல்லின் மேல இந்த பனித்துளிகள் இருக்கும், கொஞ்சம் வெயில் வரும்போது டக்குன்னு அது போயிடும், அது நம்ம அது இருந்த இடமே நமக்கு தெரியாம போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இந்த மாயை அப்படின்னு இந்த பிரசங்கி புத்தகத்துல நம்ம பாக்குறது என்னன்னா தற்காலிகமான தன்மை. நம்ம மனிதனின் வாழ்க்கை மாயை. கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரசங்கி புத்தகத்துல மாயின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா தற்காலிகமானது, நிலையற்றது, நழுவி போகக்கூடியது. அது எது வேணா இருக்கலாம். இந்த மாயை வந்து எது வேணா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில என்ன விஷயமாவும் இருக்கலாம். அப்போ வந்து இந்த மாயை அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பிரசங்கி புத்தகத்துல நம்ம பாக்குறது என்னன்னா இது. ஆனா இதே மாயை வந்து நீங்க ஹிந்துவிசத்துல பாத்தீங்கன்னா அந்த மாயினுடைய அர்த்தமே வேற. என்னன்னா மாயைங்கிறது என்னன்னா நமக்கு தோற்றம் அளிக்கிறது இல்லைங்களா? நம்ம என்ன பாக்குறோமோ அது உண்மையான அந்த யதார்த்தம் கிடையாது, அந்த தோற்றத்துக்கு பின்னால் தான் ஒரு யதார்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அது. இது வந்து இங்கிலீஷ்ல டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுல வந்து இந்த டாக்டரின் ஆஃப் மாயா அந்த ஹிந்துவிசத்துல ஒரு விஷயம் இருக்கு. அதை அந்த மாயா இங்க சொல்ல, இங்க பிரசங்கி புத்தகத்துல நம்ம மாயைன்னு பார்க்கும்போது என்னன்னா இது இந்த நிலையற்ற தன்மையும் தற்காலிகமான தன்மையும் நிரந்தர தன்மை இல்லாததையும் தான் மாயை அப்படின்னு வந்து இந்த புத்தகம் சொல்லுது. அதனால இந்த ரெண்டு மாயைக்குள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஹிந்துஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த அத்வைத வேதாந்தா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த அத்வைத வேதாந்தால என்னன்னா இப்போ வந்து ஹிந்துஸ்ல வந்து சத்தர்ஷனான்னு ஒரு விஷயம் இருக்கு. சத்தர்ஷனா 6 சிஸ்டம்
ஆஃப் இந்தியன் பிலாசபி. இந்த இந்தியன் பிலாசபில ஒரு 6 முக்கியமான சிஸ்டம்ஸ் இருக்கு. இது என்னன்னா இந்த 4 வேதங்களுடைய அந்த அத்தாரிட்டியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய 6 பிலாசபிக்கல் சிஸ்டம்னு சொல்லலாம் சத்தர்ஷனா. அதை ஏற்றுக்கொள்ளாத பிலாசபிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதை வந்து ஜெயினா, பௌத்தா, கார்வகா, அஜீவிகா, அஞ்ஞானா அப்படின்னு ஒரு ஹெட்ரோடாக்ஸ் பிலாசபிக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்ம அதை பத்தி கொல்லப்பட வேண்டாம். இந்த சிஸ்டம்ஸ்ல பிலாசபிக்கல் சிஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நியாய, வைசேஷிக, சாங்கிய, யோக, மீமாம்சா, வேதாந்தான்னு ஒரு 6 பிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த வேதாந்தா அந்த பிலாசபிக்கல் ஸ்கூல்ல ஒரு முக்கியமான ஒரு ரைட்டிங் இருக்கு, பிரம்மசூத்ரா அப்படின்னு. அந்த பிரம்மசூத்ரா வந்து ஒரு திருக்குறளை போல வந்து சின்ன சின்ன ரைட்டிங்ஸ்ல இருக்கும், சின்ன சின்ன ப்ராவர்ப்ஸ் மாதிரி இருக்கும். அது நீதிமொழிகள் எப்படி ரைட்டிங், திருக்குறள் எப்படி இருக்கு அந்த மாதிரி. எப்படி திருக்குறளுக்கு ஒரு விளக்குறை தேவைப்படுகிறது இல்லையா, அந்த மாதிரி பிரம்மசூத்ராவுக்கு ஒரு விளக்குறை தேவைப்படுகிறது, பாசியா அது தேவைப்படுகிறது. அப்போ வந்து ஆதிசங்கராச்சாரியார்னு ஒருத்தர் வந்து அதற்கான விளக்குறை எழுதினார். அது அவருடைய பிலாசபியா மாறிச்சு. அதான் அத்வைதா ஸ்கூல் ஆஃப் பிலாசபி, அத்வைத வேதாந்தா. அப்புறம் மாதவா அவர் எழுதினார், அது வந்து துவைத்த வேதாந்தா. ராமானுஜா எழுதினார், அது வந்து விசிஷ்ட அத்வைதா. அப்புறம் வல்லபா எழுதினார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவா வந்து எழுத ஆரம்பிச்சார். இப்போ அப்படி எழுதும் போது இந்த அத்வைதா, இந்த ஆதிசங்கராச்சாரியார் எழுதின இந்த அத்வைதா, அவருடைய இந்த அத்வைத வேதாந்தால் என்ன சொல்லுதுன்னா, இந்த முழு பிரபஞ்சமும் கடவுளே. அதாவது நமக்கு எப்படி தேவன் சிருஷ்டிகர் வேறு, சிருஷ்டிப்பு வேறு அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் தனித்தனியா வச்சிருக்கோமா? நாமளும் பார்க்கும்போது நாமளும் தேவனும் ஒன்றா? இல்ல, தேவன் வேறு, நம்ம வேறு இல்லையா? அந்த மாதிரி இந்த எசென்சியல், இந்த ரியாலிட்டிங்கிறது வந்து 2மே வேறு வேறு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கோம். ஆனா இதுல என்ன பண்றாருன்னா எல்லாமே ஒண்ணுதான். எசென்சியலி இந்த முழு பிரம்மாண்டமும் இந்த முழு பிரபஞ்சமும் கடவுள் தான் அப்படிங்கிறாரு. அப்ப அதே அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே கடவுள். இந்த பேப்பர் வெயிட் கடவுள், நீங்க கடவுள், நான் கடவுள், இந்த டேபிள் கடவுள், இந்த கம்ப்யூட்டர் கடவுள், எல்லாமே கடவுள். அப்ப அதனாலதான் வந்து இந்த கோட்பாடு இதை வந்து நம்பிக்கை, அந்த கோட்பாடு நம்பிக்கை வைத்திருக்கிறது தான் இந்த அகோரிகள் நம்ம பாக்குறோங்க. அந்த அவங்களுடைய கோட்பாடு என்ன? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா அயம் பிராமன். அது வந்து பரபிரம்மன். நீங்க பரபிரம்மனை தேடுகிறீர்கள் அல்லவா, அந்த பரபிரம்மன் யாரும் இல்லை, நானே தான். நான் தெரிகிற பரபிரம்மன் நானே தான். ஏன்னா இங்க பாக்குற எல்லா விஷயமே கடவுள் தான். அப்போ இன்றைக்கு நம்ம செடியாகவும் கொடியாகவும் கட்டடங்களாகவும் மிருகங்களாகவும் பார்க்கக்கூடியது வந்து ஒரு மாயை. அப்ப அந்த மாயை தான் பவர் ஆஃப் கிரியேஷன். அப்போ இந்த சிருஷ்டிப்புன்னு ஹிந்துஸ்ல பாக்குறது என்னன்னா மாயை. அந்த மாயைக்கு கீழ் இருக்கும் இந்த மொத்த பிரபஞ்சம் எதனால் உண்டாக்கப்பட்டது? அது வந்து கடவுளால் கடவுள் தான் இந்த பிரபஞ்சமே அப்படிங்கிறது. இது வந்து ஹிந்துசத்தோடு இருக்கிற மாயை. அதாவது நம்ம கண்ணுக்கு இன்றைக்கு மரமாகவும் செடியாகவும் மிருகங்களாகவும் தெரிகிறது, அது வந்து ஒரு மாயை, டிஸ்கைஸ். ஆனா அதனுக்கு கீழ் இருக்கும் அந்த ரியாலிட்டி என்னன்னா அதுதான் பரபிரம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாயை வேறு, இந்த பிரசங்கி புத்தகத்தில் வந்து நம்ம பேசும் மாயை வேறு. பிரசங்கி புத்தகம் என்ன சொன்னா நிலையற்ற தன்மையும் தற்காலிக தன்மையையும் நம்ம கையிலிருந்து நிரந்தர தன்மையற்றதமானதுதான் வந்து மாயைன்னு சொல்லி இந்த சொல்லுது. அப்போ உலக பொருட்கள் மதிப்புடையவை, ஆனால் அவை தற்காலிகமானவை என்பதால் இறுதி அர்த்தத்தை வழங்க முடியாது அப்படிங்கிற கருத்தை தான் வந்து இந்த பிரசங்கி புத்தகம் நம்ம சொல்லுது. இன்னொரு தடவை சொல்றேன், இந்த உலக பொருட்கள் மதிப்புடையவை. நீங்க என்ன வேணா சொன்ன, உங்களுடைய மொபைல் போனா இருக்கட்டும், உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், உங்களுடைய காரா இருக்கட்டும், உங்க வீடா இருக்கட்டும், உங்களுடைய ஜாபா இருக்கும், என்ன வேணா இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதற்கெல்லாம் மதிப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க ஒரு ஐபோன் வாங்கணும்னா 1.5 லட்ச ரூபா பணம் தேவை. ஒரு கார் வாங்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா தேவை. ஒரு வீடு வாங்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபா உங்களுக்கு தேவை. அப்போ நீங்க இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் என்னன்னா, இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கு, மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. உலக பொருட்கள் மதிப்புடையவை, ஆனால் அவை தற்காலிகமானவை. இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு போன் வச்சிருக்கேன், இந்த போனை வந்து அடுத்து ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த போன் இதே மாதிரி இருக்குமா? இல்லை. இன்னைக்கு வந்து இந்த போனை வந்து நான் பத்திரமா வச்சிருப்பேன், ஏன்னா இங்க வந்து விழுந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான போனு அப்படி சொல்லி நான் பத்திரமா வச்சிருப்பேன். ஆனா இது வந்து எப்பொழுதுமே இது வந்து இதுக்கு நிலைத்தன்மை இருக்கிறதான்னு கேட்டால் இதுக்கு நிலைத்தன்மை கிடையாது, இது நிலையற்ற தன்மை. சரிங்களா? அப்போ உலக பொருட்களுக்கு மதிப்பு இருந்தாலும் கூட அவை தற்காலிகமானவை. அதனால வாழ்க்கையின் இறுதி அர்த்தத்தை வந்து இந்த உலக பொருட்கள் வழங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த இது வந்து காட்டுது. இதுதான் வந்து மாயைங்கிற கருத்து மூலியமா தான் இந்த பிரசங்கி புத்தகம் அந்த விஷயத்தை கொண்டு வருது. என்ன சொல்லணும்னா, நீங்க உலகத்துல என்ன வேணா எடுத்துக்கோங்க, அதான்
ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் வேனிட்டி வேனிட்டி எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி, மீனிங்லெஸ் மீனிங்லெஸ் எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்னா மாயை மாயை. தமிழ் என்ன எழுதிருக்கு இந்த பிரசங்கி புத்தகம் தொடக்கத்துல என்ன எழுதிருக்கு? மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை 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 எல்லாம் மாயை. இது இந்த எல்லா மாயை அப்படின்னு சொல்ற விஷயம்னா, நீங்க உலகத்துல பார்க்கிற எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களுக்கும் மதிப்பு இருக்கு, ஆனால் அவை மாயை அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவை நிலையற்றவை. அப்போ ஒரு நிலையற்ற பொருள் மீது உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி அர்த்தத்தை வந்து அந்த நிலையற்ற பொருள் கொடுக்கவே முடியாது. இந்த உலகப் பொருட்கள் மதிப்புடையவை, ஆனால் அவை தற்காலிகமானவை என்பதால் வாழ்வின் இறுதி அர்த்தத்தை அந்த நிலையற்ற பொருட்கள் கொடுக்க முடியாது. அதற்கு இன்றைக்கு மதிப்பு இருந்தாலும் இன்னைக்கு மதிப்பு இருக்கலாம், சரிங்களா? இன்றைக்கு இந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கலாம், ஆனால் அந்த பொருளுக்கான மதிப்பு எப்பொழுதுமே நிலைத்தன்மையுடன் இருக்காது, அது நிலையற்றது. அப்ப எந்த விஷயமும் நிலையற்றது தான், இது நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது. அப்ப இப்ப நிலையற்ற விஷயங்கள் இன்றைக்கு அதனுடைய மதிப்பு இருந்தாலும் அது நிலையற்ற தன்மை உள்ளதால் அது வாழ்க்கையின் இறுதி அர்த்தத்தை வழங்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்தாக இந்த பிரசங்கி புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்ப ரெண்டாவது முக்கியமான கருத்து, சூரியனுக்கு கீழே, அண்டர் த சன், சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ், அந்த அந்த ஒரு விஷயம் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது வாழ்க்கையை வெறும் மனிதனுடைய கோணத்திலிருந்து காண்பது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதான் சூரியனுக்கு கீழே. அதாவது நம்ம சூரியனுக்கு மேல சூரியனை தாண்டி போக முடியுமா? நம்மளால போக முடியாது. அப்போ வந்து அந்த ஹியூமன் லிமிடேஷன்ஸ், அந்த மனிதனுடைய வரம்புகளில் இருந்து காண்கிற ஒரு மனிதனுடைய வரம்புகளிலிருந்து பார்க்கிற ஒரு பார்வை, சரிங்களா? அப்ப எப்போ நீங்க பிரசங்கி புத்தகத்துல இருந்து சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓ இது ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ், முற்றிலும் பூமிக்குரிய பார்வையில் வாழ்க்கையை ஆராய்தல் தான் இந்த சூரியனுக்கு கீழே அப்படின்னு சொல்றது. சில சமயங்கள்ல வந்து நம்ம கிறிஸ்தவர்களிடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த பிரசங்கி புத்தகத்தை வந்து தவறா புரிந்து கொள்வார். இந்த பூமியில வந்து பாரு என்ன வாழ்க்கை, என்ன இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கறத பிரசங்கியே சொல்லிட்டாரே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த பிரசங்கிலேயே வந்து இதெல்லாம் வேஸ்ட், உழைக்கிறது வேஸ்ட், அது பண்றது வேஸ்ட், இது பண்றது வேஸ்ட், என்ன பண்ணாலும் வேஸ்ட், எல்லாமே நிலையற்றது அப்படின்னு சொல்றாங்க இல்ல. அதனால வந்து அந்த பிரசங்கி சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியை வந்து தவறான முறையில் வந்து அவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பிரசங்கி சூரியனுக்கு கீழேன்னு பேசும்போது அது என்ன கோணத்தில் பேசுகிறதுனா, முற்றிலும் பூமிக்குரிய பார்வையில் வாழ்க்கையை ஆராய்கிறதுன்னு பார்த்தோம். மனிதர்களின் உழைப்பு மற்றும் செல்வம் சேகரிப்பு, தலைமுறைகள் வருகின்றன போகின்றன, மனித சாதனைகள் மங்கி போகின்றன, இயற்கை சுழற்சிகள் மாறாமல் தொடர்கின்றன. அப்போ இந்த சூரியனுக்கு கீழே அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் இல்லாமல் இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை அதான். தேவன் இல்லாமல் சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கை திரும்ப திரும்ப நடக்கும் மற்றும் திருப்தியற்றதாகவே தோன்றும். அதுதான் வந்து இந்த சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ். இப்போ இந்த பிரசங்கியில வந்து இந்த சூரியனுக்கு கீழே அப்படின்னு போட்டு எழுதியிருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு, ஓ இதுதான் வேதம் எனக்கு சொல்லுகிறது, இதை நான் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு நம்ம எடுத்துட்டு இருந்தோமா, அது வந்து ஒரு தவறான அப்ளிகேஷனா மாறி. அப்ப இந்த பிரசங்கி என்ன சொல்ல வருகிறது, இந்த பிரசங்கி புத்தகம் என்ன சொல்ல வருகிறதுங்கிறது முழுசா நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப இதுதான், அதனாலதான் வந்து இந்த இப்ப நாங்க ஒரு விஷயம் மிஸ்கோட்டிங் த ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வேத வசனங்களை தவறாக மேற்கோள் காட்டுவது அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து பிரசங்கி புத்தகத்துல வந்து பல பேர் இதை வந்து அதிகமாக பிரசங்கி புத்தகத்துல தான் பண்றாங்க. வேதத்தை தவறாக மேற்கோள் காட்டுவது, சரிங்களா? அப்போ இந்த பிரசங்கி புத்தகத்தின் முழுமையான நோக்கம் புரியாமல் அந்த வசனத்தை இந்த ஒவ்வொரு அதிகாரமே படிக்கும்போது இந்த பிரசங்கி புத்தகத்தின் முழுமையான அர்த்தமும் நோக்கம் புரியாமல் பிரசங்கி புத்தகத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வந்து என்னதுன்னா இந்த வேதத்தை தவறாக மேற்கோள் காட்டுவது என்று அர்த்தமாகியது, சரிங்களா? அதனால இந்த பிரசங்கி புத்தகம் படிக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை பிரசங்கி புத்தகத்தில் உள்ள வசனங்களை தவறாக மேற்கோள் காட்டக்கூடாது.
அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பிரசங்கி புத்தகத்தினுடைய சரியான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்னன்னா இந்த பிரசங்கி புத்தகத்தோட இந்த ஸ்ட்ரக்சர், அது எப்படி எந்த விதத்துல வந்து எழுதப்பட்டிருக்கிறது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எது நமக்கு சொல்லியிருக்கு, எது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீதிமொழிகள்ல பார்த்தோம்னா அப்படியே எடுத்து ஓகே நீதிமொழி இப்படி எழுதிருக்கு, அதை அப்படியே என் வாழ்க்கையை எடுத்துக்குவேன், கரெக்ட். ஏன்னா நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஞானமாகவும் நீதியாகவும் வாழ்வது நன்மைகள் என்ன இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அதை எடுத்துக்கலாம். ஆனா பிரசங்க என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே ஆப்போசிட் சொல்லுது. தேவன் இல்லாமல் வாழும் போது அந்த வாழ்க்கை எப்படி நிலையற்ற தன்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து அதோடைய அப்படியே ஆப்போசிட்டான எதிர்மறையான விஷயங்களை சொல்லுது. அப்போ அப்படி எடுத்து அது நம்ம வாழ்க்கை அப்ளை பண்ணிட முடியுமா? இல்ல, அதை எடுத்து அப்படியே அதை ஆப்போசிட்டா மாத்தணும். அப்பதான் அதை நம்ம வாழ்க்கை அப்ளை பண்ண முடியும். அதனாலதான் வந்து இந்த பிரசங்கியை புரிந்து கொள்வதில் வந்து ரொம்பவும் கவனம் தேவை அப்படிங்கிற நம்ம வந்து சொல்றோம். அப்போ இந்த இந்த சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற கருத்துங்கிறது என்னன்னா முற்றிலும் பூமிக்குரிய பார்வையில் வாழ்க்கையை ஆராய்வதுதான் சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற அந்த பிரைஸ். தேவன் இல்லாமல் சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கை என்ன எப்படி இருக்கும்? திரும்ப திரும்ப நடக்கும். அதனாலதான் there is nothing new under the sun அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூரியனுக்கு கீழே எதுவும் புதிதில்லை, எல்லாமே வந்து இன்னைக்கு சாதனை படைத்தவர்கள் சாதனையாளர்கள் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, நாளைக்கு வேறு சாதனையாளர் வருவாங்க போவாங்க. இது அப்படியே திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அது திருப்தியற்றதாகவே தோன்றும். இதுல வந்து ஆல்பர்ட் கேமு அப்படிங்கிற ஒரு பிலாசபர் நாவலிஸ்ட், அவர் வந்து ஒரு ஒரு மித் ஆஃப் சிசிபஸ்னு ஒரு நாவல் எழுதினார். அது வந்து ஒரு ஒரு பழைய அந்த கிரேக்க மித்தாலஜியை பத்தி தான் அதோட பேசிஸ்ல எழுதினார். அப்ப சிசிபஸ்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மித்தாலஜி படி, அந்த கிரேக்க புராணத்தின் படி. அப்போ இந்த மித் ஆஃப் சிசிபஸ்ல வந்து இந்த புராணத்தை பயன்படுத்தி வாழ்க்கையினுடைய அந்த அந்த இந்த நிலையற்ற தன்மை குறித்து அவர் பேசியிருக்கார். இதை வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அந்த ஆர்டிக்கல் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கும். த பிலாசபிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் மீனிங் பர்ஸ்பெக்டிவ் மீனிங் ஆஃப் லைஃப்னு ஒரு ஆர்டிக்கல் நான் எழுதியிருக்கேன். அது இன்டர்நெட்ல என் பேரை பொறுத்து அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுல வந்து ஒரு ஒவ்வொரு இப்போ உதாரணமாக இந்த ஆல்பர்ட் கேமு, அப்போ வந்து ஆல்ஃபிரட் அட்லர், அப்புறம் விக்டர் ஃப்ராங்கல், அப்புறம் பெர்ட்ராண்ட் ரசல், லியோ டால்ஸ்டாய், இது போன்ற இந்த தத்துவ ஞானிகளும் அப்புறம் இந்த மனோ தத்துவ ஞானிகளும் அவர்கள் வந்து என்ன வாழ்க்கை நடத்துறது குறித்து என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிறது அதை நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு சமயம் இருந்தால் அதில் பார்த்துங்க. ஆனால் அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும், தமிழ்ல இல்லை. நீங்க வேணா அதை நீங்க ஏஐல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். அதுல வந்து இந்த மித் ஆஃப் சிசிபஸ்ல என்னன்னா, சிசிபஸ்னு ஒருத்தன் இருந்தான், அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போன பிறகு அவன் பாதாள உலகத்திற்கு போகிறான். பாதாள உலகத்துக்கு சென்ற பிறகு அவனுக்கு ஒரு கேள்வி வருகிறது. நான் இறந்த பிறகு என்னுடைய மனைவி என்னுடைய இழப்புக்கு அவள் வருத்தப்படுகிறாளா, இல்லை அவனோட வாழ்க்கை ஓகே போது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அதை ரொம்ப நார்மலா எடுத்துக்கிறாளா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க கடவுளுக்கு போய் பர்மிஷன் இருக்கிறார். நான் போய் என்னுடைய மனைவியை வந்து என்னுடைய இழப்புக்கு அவள் வருந்துகிறாரா இல்லையான்னு போய் பார்க்கணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டட் டைம், ஓகே நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் போய் பார்க்கும்போது இவன் இறந்ததுனால் மனைவி வந்து ரொம்பவும் அழுது புலம்பி ரொம்பவும் துக்கத்தில் இருக்காரு. அதை பார்த்தோன்னு இவருக்கு வந்து மனது உருகிறது. ஓகே, என்னுடைய மனைவி என்னுடைய இழப்பை வந்து ரொம்பவும் அது அவளை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட பர்மிஷன் டைம் எல்லாம் மறந்துட்டு அங்கே போய் மனைவி நின்று திரும்பவும் வாழ தொடங்குறார். இது இந்த ரூலை பிரேக் பண்ணங்காட்டிக்கு ஜிஎஸ்க்கு திரும்ப கோவம் வர்றது, வந்து திரும்பி வந்து இந்த சிசிபஸை பிடிச்சிட்டு திரும்பி பாதாள உலகத்துக்கு கொண்டு போய் அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனைன்னா, ஒரு பெரிய பாறை, அந்த பாறை என்ன பண்ணுன்னா அந்த பாறையை உருட்டி மலையின் உச்சியிலுமே கொண்டு போய் வைக்கணும். ஓகே, ஒரு பாறை எப்படியாவது உருட்டி மேலே கொண்டு போய் வச்சுட்டா ஓகே முடிஞ்சா ஓகே, இல்லை அங்க உருட்டி மேல கொண்டு போய் வச்சது, மலை மேல வச்சதுக்கு அப்புறம் அப்படியே அங்க மேல இருந்து கீழே உருட்டி விட்டுருணும். திரும்பி கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், திரும்பி மேல உருட்டி கொண்டு போகும். அப்புறம் என்ன பண்ணும், அது மேல திரும்பி கீழே உருண்டி கீழே வரும். அப்புறம் என்ன பண்ணும், திரும்பி உருட்டி மேல கொண்டு போவோம். இப்ப இது எவ்வளவு தடவை இது பண்ணும் பாத்தீங்கன்னா, ஃபார் எவர் அண்ட் எவர், நித்தியத்திற்கும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய தண்டனை. இது எப்படிப்பட்ட தண்டனைன்னா, ஒரு அர்த்தமற்ற காரியங்களை செய்கிறதான ஒரு தண்டனை. இப்போ உதாரணமா சொன்னீங்கன்னா, ஓகே நிறைய பாறை கொடுத்துட்டே இருப்ப, நீ மேல உருட்டி கொண்டு போய் வச்சுட்டே அப்படிங்கும் போது என்னன்னா,
நிறைய பாறை உருட்டி கொண்டு போகும்போது நிறைய பாறை அட்லீஸ்ட் வந்து பார்ப்பேன், ஓகே அங்க பாரு இப்ப 100 பாறைகள் இருக்கு, 1000 பாறைகள் இருக்கு, எல்லாம் நான் உருட்டி கொண்டு வருவது, எல்லாம் என்னுடைய பலம், எல்லாம் அதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு அர்த்தத்தை அவன் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா இதுல என்னன்னா, பாறை உருட்டி கொண்டு போ, அது கீழே உருண்டு வந்துடும், திரும்பி உருட்டி கொண்டு போ. இப்ப நீ 1000 வருஷத்தை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இந்த மலையை பார்த்தோம்னா நீ செய்த காரியம் ஒண்ணுமே இருக்காது. அப்போ எல்லா காரியம் அர்த்தமற்றதாகவே இருக்கும். அதுதான் வந்து சிசிபஸ்க்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அப்போ இந்த ஆல்பர்ட் கேமுங்கிற என்ன பண்றாருன்னா, இந்த மித் ஆஃப் சிசிபஸ் இந்த ஒரு இதை வச்சுட்டு எப்படி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மனிதனுடைய வாழ்க்கையில விஷயங்கள் திரும்பவும் நடக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, திருப்தியற்றதாகவும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுல பார்க்கறோம். அதே விஷயம் தான் நம்ம வந்து இந்த பிரசங்கிலையும் பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே நாம் சொல்லும் போது தேவன் இல்லாமல் சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும், திரும்ப நடக்கிற காரியங்களாக இருக்கிறது மற்றும் திருப்தியற்றதாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் பயணம், இதுல வந்து 4 சோதனைகள் இருக்கிறது. இந்த 4 சோதனைகள் வந்து எப்படி இருக்குங்க, இது வந்து இன்பம், செல்வம், சாதனை, கடின உழைப்பு, ஞானம். ஓகேங்களா? இப்போ இந்த பூமிக்குரிய முடிவு என்ன, ஒரு தனிப்பட்ட இன்பம் என்ன, தனிப்பட்ட திருப்தி கிடைக்கிறது. செல்வம், சாதனை, சொத்துக்கள் மற்றும் இலக்குகள் அடைய பயன்படுகின்றன. கடின உழைப்பு வெற்றியையும் பாதுகாப்பும் கிடைக்கிறது. ஞானம் முட்டாள்தனத்தை விட மேலானது. இறுதி தீர்ப்பு என்ன, இன்பம் நிரந்தரமான நிறைவை தருவதில்லை. செல்வம் மற்றும் சாதனை மரணத்தை வெல்ல முடியாது, தற்காலிகமானது. கடின உழைப்பு நாம் சேர்த்ததை அடுத்த தலைமுறைக்கு தான் விட்டு செல்ல வேண்டும். அப்புறம் ஞானம் வாழ்க்கையின் அனைத்து மர்மங்களையும் தீர்க்க முடியாது. இந்த 4 ஸ்கேல், அதாவது இந்த அர்த்தத்தை தேடும் பயணத்தில் 4 சோதனைகள் இருக்கிறது. சரிங்களா? இந்த அர்த்தத்தின் இந்த 4 சோதனைகள் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஞானிகள், செல்வந்தர்கள், வெற்றியாளர்கள், அவருக்கு என்ன நடக்குது வாழ்க்கையில, மரணம் தான் கடைசியில். சாதனை, அந்தஸ்து அனைத்தையும் என்ன பண்றது, மரணம் தான் சந்திக்கிறது. இந்த உலக முயற்சிகள், வரம்புகள் எல்லாமே என்ன ஆகுது, மரணத்தில் தான் முடிகிறது. இப்ப மூடர்கள், ஏழைகள், முட்டாள்கள் அவங்க என்ன பண்றாங்க, அவர்களும் மரணத்தில் தான் இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் மனிதர்களை தற்காலிகமானதை விட நிச்சயமானதை நோக்கி சிந்திக்க கட்டாயப்படுத்துகிறது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இதில் நாம் படிக்கிறது. இந்த பிரசங்கியை வந்து எல்லாமே இது சிலதை பார்த்தீங்கன்னா, இந்த செல்வந்தனுக்கும் ஏழைக்கு என்ன வித்தியாசம், 2 பேருமே கடைசியில மறிச்சு போகிறான். ஞானவானுக்கும் மூடனுக்கும் என்ன வித்தியாசம், 2 பேருமே கடைசியில மறிச்சு போகிறார். அப்ப மரணங்கிற விஷயம் வருது இல்ல, அப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த புத்தகம் கேட்குது. அப்படிங்கும்போது நம்ம அதனுடைய தவறு எடுத்துக்கூட, நம்ம முட்டாளா இருந்தாலும் சாகத்தான் போறோம், ஞானியா இருந்தாலும் சாகத்தான் போறோம், அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு ஞானி ஆயிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு அறிவாளி ஆயிட்டு அப்படின்னு ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த விஷயம் கொடுக்கப்படல. என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த உலகத்துடைய ஞானம், அறிவு, செல்வம் எல்லாமே இருந்தாலும் நீ மரணத்தை தான் சந்திக்க போகிற. நீ வெற்றி எல்லாமே இருந்தாலும் உனக்கு இருந்தாலும் மரணத்தை சாதனை ஏற்படுத்தாலும் மரணத்தை சந்திக்க போகிற. நீ இதெல்லாம் செய்யாத மனிதனும் மரணத்தை தான் சந்திக்க போகிறான். அப்படின்னு என்னன்னா, நீ வாழ்க்கையில் பார்க்குற எல்லா விஷயமுமே நிலையற்ற தன்மையுடையது, மாயை அப்படின்னு சொல்ற. அப்ப எல்லாமே மாயைன்னா அது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா, இது எல்லாம் நிலையற்ற தன்மையுடையது, அதனால் நிலையானதை தேடு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா நமக்கு வேற ரூட்டு காட்டு. இது எல்லாமே நிலையற்றது, ஆனா அதனால் நிலையானதை தேடு. இன்பம் பூமிக்குரிய இதுல பார்த்தோம்னா தனிப்பட்ட திருப்தி இன்பத்தில் கிடைக்கிறது, ஆனா இறுதி தீர்ப்பு என்ன, அது நிரந்தரமான நிறைவை தருவதில்லை. செல்வம், சாதனை நமக்கு சொத்துக்களையும் இலக்குகளையும் இப்ப தற்காலிகமா முடிகிறது, ஆனால் அந்த செல்வம் சாதனையும் மரணத்தை வெல்ல முடியாது, அதுவும் தற்காலிகமானதுதான். கடின உழைப்பு ஓகே, நமக்கு வெற்றியும் பாதுகாப்பும் கொடுக்குது. இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம லைஃப்ல இது பண்ணலாம், நிறைய நம்ம ஜாப் செக்யூர் பண்ணலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். கடின உழைப்பு நல்ல விஷயம் தான். ஆனா என்ன ஆகுதுன்னா, நாம் சேர்த்தது என்ன பண்றோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து என்ன பண்ண போறீங்க, அடுத்த தலைமுறைக்கு நீங்க விட்டு தான் போக போறீங்க, உங்ககிட்ட இருக்க போறது இல்லை, நிரந்தரமா உங்க கூட வரப்போறது கிடையாது. அப்ப ஞானம் ஓகே நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து ஞானமாய் வாழ்வது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும். ஆனால் வாழ்க்கையின் அனைத்து மர்மங்களையும் இந்த ஞானம் உங்களுடைய ஞானம் தீர்க்க முடிகிறதா, இது தீர்க்க முடியாது. இது எல்லாமே மனித வாழ்க்கையில் உள்ள நிலையற்ற தன்மைகள்.
இப்போ இந்த மனித வாழ்க்கையில நிலையற்ற தன்மைகளை வந்து இருக்கு அப்படிங்கிற அதுதான் வந்து இந்த காலத்துல அனைவரையும் சமமாக்கும் மரணம். மரணம் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் சமமாக்கிடும். அந்த மரணத்தின் நிச்சயம் என்ன பண்ணும், நீ ஞானியா இருந்தாலும் சரி, செல்வந்தனா இருந்தாலும் சரி, வெற்றியாளனா இருந்தாலும், சாதனையாளனா இருந்தாலும் சரி, மூடனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, இந்த மரணம் அப்படிங்கிற இந்த மரணத்தின் நிச்சயம் என்ன பண்ணும்னா அனைவரையும் என்ன பண்ணிடும், சமமாக்கிடும். சாதனை, அந்தஸ்து என என்ன இருந்தாலும் சரி, உலகத்தின் முயற்சிகள், உடம்பு என்ன இருந்தாலும் சரி, அது எல்லாமே மரணம் அப்படிங்கிறதுல முடிஞ்சது. அப்போ இந்த யதார்த்தம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மரணத்தின் நிச்சயம் என்கிற யதார்த்தம், இந்த அனைவரையும் சமமாக்குகிற இந்த யதார்த்தம் என்ன சொல்லுகிறதுன்னா, மனிதர்களை தற்காலிகமானதை விட நிச்சயமானதை நோக்கி சிந்திக்க கட்டாயப்படுத்துகிறது. இதுதான் இந்த பிரசங்கி புத்தகத்தினோட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த பிரசங்கி புத்தகம் என்ன, இது வந்து உழைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஞானமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, முட்டாளா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சாகத்தான் போறாங்க, அதெல்லாம் நம்மளும் அப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து பிரசங்கி சொல்லவில்லை. பிரசங்கி சொல்வதனுடைய கருத்து என்னன்னா, முட்டாளும் மறிக்கிறான், ஞானவானும் மறிக்கிறான், வெற்றியாளனும் மறிக்கிறான், தோல்வியும் மறிக்கிறான், செல்வந்தனும் மறிக்கிறான், ஏழையும் மறிக்கிறான், செல்வம் எல்லாமே போய்தான், இதெல்லாம் தற்காலிகமானவை. அதனால இதெல்லாம் தற்காலிகமானவைனா நிரந்தரமான விஷயம் என்ன அப்படிங்கறத தேடு அப்படிங்கறது வந்து ஒரு இன்டைரக்டா சொல்லு. புரியுதுங்களா? இந்த யதார்த்தம் மனிதர்களை தற்காலிகமானதை விட நிச்சயமானதை நோக்கி சிந்திக்க என்ன பண்ணுது, கட்டாயம் படுத்துகிறது. இப்போ சில சமயங்கள் பார்க்கிறோம், துன்மார்க்கனுக்கு செழிப்பு இருக்கிறது, நீதிமான்களுக்கு துன்பம் இருக்கிறது. வாழ்க்கை எப்போதும் கவனிக்கக்கூடிய சூத்திரங்களை உட்படுத்துவதில்லை. அப்ப இப்ப சில டைம்ல வந்து நம்ம பார்ப்போம், எல்லாமே நம்ம அப்படி இந்த யோபு புத்தகத்துல கூட பார்த்தோம். ஓகே, நீ வந்து நீ நல்ல நீதிமான நீ இது பண்ண வாழ்கிறியா, உனக்கு ஆசீர்வாதம், நீ பாவ வாழ்க்கை வாழ்கிறியா, உனக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது இது கணிக்கக்கூடிய இந்த சூத்திரங்கள், இந்த ப்ரெடிக்டபிள் ஃபார்முலாஸ் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இந்த வாழ்க்கை என்பது எப்போதும் கணிக்கக்கூடிய சூத்திரங்களுக்கு உட்படுவதில்லை. உலகம் பெரும்பாலும் நியாயமற்றதாகவே தோன்றுகிறது. அதான் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவலா இருக்கோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கஷ்டப்பட்டு எல்லாம் பரிசுத்தமா வாழ முயற்சி பண்றோம், நமக்கு தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆனா துன்மார்க்கன் சந்தோஷமா இருக்கான். இதே கேள்விதான் வந்து எரேமியாவுக்கும் வந்துச்சு. எரேமியா வந்து ரொம்ப கூப்பிட்டாரு, ஆண்டவரே நீ நீதிவரர், நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் உங்களுடைய நீதியை குறித்து நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா துன்மார்க்கன் என்ன பண்றான், அவன் வேறொன்று இருக்கிறான், அவன் நல்லா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கா, எல்லா விஷயமும் நல்லா நடக்குது, ஆனா நீதிமான் என்ன பண்றான், துன்பப்படுகிறான். இது எப்படி நியாயம் எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியும் பதில் சொன்னார். அந்த இதை படிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து எரேமியா புத்தகத்துல நீங்க இதை தேடி, இந்த வசனத்தை தேடி படிச்சு பாருங்க. அந்த ஒன் ஆஃப் த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் ஜெர்மாயா, அது எரேமியா வந்து சொல்லும்போது, ஆண்டவரே உன்னுடைய நீதியை குறித்து நான் இன்னும் கேள்வி கேட்கிறேன், ஏன் துன்மார்க்கன் செலுத்திருக்கிறான், நீதிமான் துன்பப்படுகிறான் அப்படின்னு கேள்வி வந்து ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. அந்த பதிலை படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நான் அதை பத்தி சொல்றேன் இல்லை. அப்படி வந்து என்னன்னா, உலகம் எப்பவுமே என்னன்னா பெரும்பாலும் நமக்கு தோன்றுகிறது நியாயமற்றதாகவே தோன்றுகிறது. சரிங்களா? இதுதான் இதுதான் அநீதியின் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, மனிதன் புரிதல் குறைவானது. மனிதனுடைய புரிதல் என்னது? குறைவானது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். தேவரின் இறுதி நியாய தீர்ப்பு மற்றும் ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம யோபு புத்தகத்துல பார்த்தோம் இல்லையா. மனிதனுடைய அறிவு ஞானம் குறைவானது. யோபு வந்து என்ன சொல்றாரு, யோபு எதிலிருந்து மனம் திரும்புகிறார். நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்னுடைய ஞானம் குறைவு, எனக்கு அறிவு குறைவு என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்றார் அவர் இல்லையா. அப்போ மனித புரிதல் குறைவானது. இதுதான் வந்து இந்த நீதிமொழிகள் இந்த அநீதியின் பிரச்சனை வந்து பாக்குறோம். அப்போ இந்த புத்தகம் என்ன சொல்றதுன்னா, வாழ்க்கை எப்போதும் கணிக்கக்கூடிய சூத்திரங்களை உட்படுத்தவில்லை. பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து எல்லாமே இது அநீதியாக தான் தோன்றுகிறது. சரிங்களா? இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் சமயம் தான் இருக்கு, அதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம். மனித ஞானத்தின் எல்லைகள். மனித ஞானம் மிகவும் மதிப்புக்குரியது, ஆனால் ஒரு முக்கியமான வரையறுக்கப்பட்டது. மனித ஞானம் என்னது? மதிப்புக்குரியது, மிகவும் மதிப்புக்குரியது, அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப நீதிமொழிகளிலே ஞானத்தை தேடுன்னு பல விஷயங்களை பார்க்கிறோம், கரெக்டு தான், ஆனால் வரையறுக்கப்பட்டது. அப்போ சந்தேகம் இல்லை, கீழ்ப்படிதல். எல்லையற்ற அறிவு தேவனுக்கு மட்டுமே உரியது என்பதை உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைக்க அழைக்கிறது. இப்போ இந்த மனிதனுடைய ஞானம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா,
மனிதனுடைய ஞானம் மிகவும் மதிப்புக்குரியது, ஆனால் வரையறுக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இருக்கிற ஞானம் நல்ல விஷயம், ஆண்டவர் கொடுத்த ஞானம் நல்ல விஷயம், ஆனா உங்களுக்கு ஞானம் எல்லையற்ற ஞானம் கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? தேவனுக்கு கீழ்ப்படி அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்றதுதான் அந்த நம்முடைய ஞானத்தின் வரம்பு. நம்ம என்ன காட்டு, நமக்கு என்ன குறிக்கிறது, என்ன சொல்லுகிறதுன்னா, உன்னுடைய ஞானம் நல்லது, ஆனால் அதுக்கு வரம்பு இருக்கிறது, அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம குறிக்கிறது. அப்ப தேவன் மர்மங்கள், தேவனின் நோக்கங்கள் தேவனின் நோக்கங்களை நம்ம முழுமையாக என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையின் சில மர்மங்கள் என்னாகும், மனிதனால் தீர்க்க முடியாதவை. இந்த யோபு புத்தகத்திலேயே நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து எல்லையற்ற அறிவு தேவனுக்கு மட்டுமே உரியது என்பதை உணர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை என்ன பண்ணணும், நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல வந்து இந்த உலக பற்றுதலின் போதாமை அப்படிங்கிற இதை வந்து சொல்லலாம். இன்பமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, சாதனையாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, மரணம் மற்றும் மனித வரம்புகள் இருக்கிறது. அதுதான் மாயை. இந்த காரியங்கள் மதிப்புடையவை என்றாலும் அவை படைத்தவருக்கு மாற்றாக அமைய முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இப்ப இருக்கிற இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த அறிவு, ஞானம், செல்வம், வெற்றி என்ன பண்றது, ஆண்டவரை தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக இந்த வெற்றி, செல்வம், ஞானத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த என்னதான் இந்த செல்வம், வெற்றி, ஞானம், இன்பம் எல்லா விஷயமே இருந்தாலும் இவை எல்லாம் வரம்புக்குட்பட்டவை. அதனால ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, படைத்தவருக்கு மாற்றாக, கர்த்தருக்கு மாற்றாக இந்த ஞானம், செல்வம், வெற்றி, சாதனை, இன்பம் எதுவுமே கர்த்தருக்கு, தேவனுக்கு மாற்றாக அமையவே முடியாது. அதனால் என்ன சொல்ல வருதுன்னா, இறுதியான விஷயம், நிலையான விஷயம்னு ஒன்னே ஒண்ணுதான். என்ன, தேவன் மாத்திரம்தான் நிலையானவர். நிலை. அப்போ நீங்க வந்து ஒருவேளை நீங்க அப்பாலஜெட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். தேவன் இருக்கிறார் என்பதற்கான அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட்ஸ்னா ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ். அது இருக்கிறதுலயே ஆர்குமெண்ட், மற்ற இந்த காஸ்மாலஜிக்கல் ஆர்குமெண்ட், டெலியாலஜிக்கல் ஆர்குமெண்ட், ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆர்குமெண்ட், பல ஆர்குமெண்ட்ஸ். அதுல முக்கியமானது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு ஆர்குமெண்ட்னா ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட். அதுல ஆன்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ல வந்து கண்டின்ஜென்ட் பீயிங், நெசசரி பீயிங், இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது நிலையற்ற எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, நிலையான எக்ஸிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரெண்டு விஷயங்கள் இது பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா தேவன் மாத்திரமே என்னன்னா நெசசரி பீயிங், அதாவது நிலையான ஒரு பீயிங். அப்போ இதுல என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பிரசங்கி மற்ற எல்லா காரியம், உங்களுடைய ஞானமா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, சாதனையா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, எல்லாமே நிலையற்றவை. தேவன் மாத்திரமே நிலையானவர். அப்படி என்ன பண்ணோம், தேவன் இல்லாமல் இறுதி அர்த்தத்தை தர இயலாது. அப்ப என்ன சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் நிலையற்ற தன்மையிலிருந்து தேடாதே, நிலையான விஷயத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி அர்த்தத்தை நீ தேட முடியும். உனக்கு ஞானம் இருக்கலாம், சாதனை இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், இன்பம் இருக்கலாம், வெற்றி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதற்கு மதிப்பும் இருக்கலாம். ஞானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மதிப்புக்குரியதுதான். இதுக்கு எல்லாம் மதிப்புக்குரியவைகள். ஆனால் இவை நிலையற்றவைகள், போதுமானவைகள் அல்ல. இவைகள்லாம் என்ன பண்ணா நிலையற்றவைகள். இதற்கும் வரம்புகள் இருக்கிறது. ஞானம் மிகவும் மதிப்புக்குரியதா இருந்தாலும் அது வரையறுக்கப்பட்டது. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணும்னா எல்லாத்துக்கும் வரம்பை வைக்கும். அப்படிங்கிறதுனால என்னன்னா, இந்த நிலையில்லாத இவெல்லாம் நிலையில்லாத விஷயங்கள், ஒரே விஷயம்தான் நிலையுள்ளது. அது என்னன்னா தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், நிலையற்ற விஷயத்தின் அடிப்படையில் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு நிலையில்லாத மணல் மேல் நீங்க வீடு கட்டுவீங்களா? இல்ல. ஒரு நிலையான அந்த வசனம் கொடுக்கிற மணல் மேல் யாராவது கட்டுவாங்களா? ஆனா என்ன பண்ணா ஒரு அந்த கற்பாரின் மேல் கட்டும் போது வந்து உறுதியா இருக்கு இல்லையா? அப்ப என்னன்னா, ஒரு நிலையான விஷயத்தின் மேல் தான் உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் இருக்க வேண்டுமே தவிர நிலையற்ற தன்மையின் மீது உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கக்கூடாது. அப்ப பிரசங்கி புத்தகம் என்ன நமக்கு சொல்லுகிறதுனா, இந்த நிலையான காரியங்கள் இவ்வளவு இருக்கிறது, இது எல்லாம் நல்லது, மதிப்புக்குரியதாக இருந்தாலும் அவை நிலையற்றது. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு இறுதியான அர்த்தத்தை இவை தர முடியவே முடியாது. எது உங்களுக்கு தர முடியும் அப்படின்னா, நிலையான விஷயத்தை தேடிப்போ அப்படிங்கிறத நமக்கு வந்து சுட்டி காட்டுகிறது. அப்ப நிலையான விஷயம் என்ன? தேவன் ஒருவரே நிலையானவர். தேவன் ஒருவரே நிலையானவர்னால தேவன் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கு இறுதியான அர்த்தத்தை கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான்
இந்த பிரசங்கி புத்தகத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இன்றைக்கு இதோடு இந்த பிரசங்கி புத்தகத்துடைய அந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசுனதை இன்றைக்கு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நாளைக்கு சாயந்தரம் திரும்பவும் இந்த பிரசங்கி புத்தகத்தை குறித்து இன்னும் நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2-3-4 நிமிஷம் இருக்கு. பாஸ்டர் அலெக்ஸ் கேட்க. ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் சார். எல்லாம் மாயை மாயன் ஃபுல்லா பிரசங்கி புக்கு ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? ஆனா நான் 9வது வசனம் 9:9 சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்து இருக்கிற மாயையான நாட்களை எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. இப்படி இது ஒரு பதில் மாதிரி இருக்குதா சார்? இல்ல, இது என்ன சொல்லுதுன்னா, ஆனா இதை மட்டும் அனுபவிக்க அந்த மனைவியோட நேசிக்கிற மனைவியோட சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? அதாவது என்னன்னா, இந்த சூரியனுக்கீரை எதுவுமே பிரயோஜனமற்றவை அப்படின்னு சொல்ல வரல. சூரியனுக்கீரை பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து தேவன் அந்த சூரியனுக்கீழ தான் ஆண்டவர் நம்மளே படித்து நம்மளே வாழ வச்சிருக்காரு இல்லைங்களா? இப்ப இந்த சூரியனுக்கீழ தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த சூரியனுக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், அனுபவிக்கலாம். உங்களுக்கு இன்பமும் இருக்கும், செல்வமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், ஞானமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கிறது. அதுக்கெல்லாம் மதிப்பு இல்லைன்னு சொல்லல, அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நீங்க செய்யணும், செஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. உணவு நமக்கு தேவை, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் இறுதி அர்த்தமாக மாறிவிடாது. அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், ஆனால் தேவனே இறுதி அர்த்தத்தை கொடுக்க முடியுங்கிறது தான். ஓகேங்களா? Okay, any other question? நேசிக்கிற மனைவியோட இந்த வாழ்க்கையை இந்த மாயான நாட்களை அனுபவிக்க சொல்லி ஒரு பதில் கொடுக்கிற மாதிரி இருக்கிறார் இல்லைங்களா? ஆனா நீங்க வந்து உணவை பத்தி அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குதுங்க. எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. இப்ப ஞானமா, நீ அதை தேடு, ஞானத்தை தேடு. உழைப்பா, நீ உழைச்சி என்னத்தை பண்ண போற? ஏழையும் சாகறான், பணக்காரன் சாகறான். சரி, இருக்கிறவன அனுபவி. அப்புறம் என்ன தேடு? எனக்கு அவர் ஞானி சொல்றாரு, நான் அனுபவிக்காத ஒண்ணுமே கிடையாது. அதனால என்ன சொல்றேன், காரியத்தின் கிடைத்து சொல்றேன், நான் தேவனை மட்டும் தேடு. அப்போ எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு, கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. அப்ப எப்பவுமே தேவை யாருன்னு கேட்டா தேவன் மட்டுமே. அதானா எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு தான் வர்றாரு. எல்லாத்துக்கும் உழைப்பா, உழைப்பினோட பலன், நீயும் உழைக்கிற, நானும் உழைக்கிறேன், உழைச்சதை பின்னாடி வச்சுட்டு போறேன், நமக்கு வரல. சரி, ஞானமா, உன் ஞானத்தோட அந்த ஞானம் பாரு. இப்படி எல்லாவற்றுக்கும் சொல்லிட்டு பதில் கேள்வி சொல்லிட்டு பதிலும் சொல்றாரு. இன்பமா இரு, அதே நன்மை செய்ய, கொடு, அனுபவி, வாழ்க்கை அனுபவிக்கிறதா வாழ்க்கை, எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆனா எல்லாவற்றையும் காரியத்தையும் கிடைத்து வரேன்னா தேவன் மட்டுமே அப்படின்றாரு. சார், அது எனக்கு புரியுது சார், நான் அதை கேட்கல. இந்த வசனத்துக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதுக்கு என்னன்னு கேட்க இல்ல, நான் இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு நாளைக்கு கிளாஸ் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி அடுத்த மாயன்னு சொன்னாலும் அந்த மாயையான உலகத்தை இப்படி நேசிக்கிறவங்களோட சேர்ந்து அனுபவிக்க, இதுக்கு ஒரு பதில் கேட்கிறேன். இல்ல, அதுதான் இந்த அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த இதனுடைய ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பங்கெடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிளாஸை வந்து நான் கவனிக்கும்போது நான் அதை வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் கண்டினியூவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக உங்கள் பக்கமாக வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து நீ மிஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கிளாஸுக்கும், அதாவது நாளைக்கும் வந்து என்ன செய்யுங்க, சீக்கிரமாக வாங்க. நிறைய கேள்விகளோடு கூட வாங்க. சரிங்களா? ஒருவேளை இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து இந்த கேள்விக்கான பதில் வந்து இப்போ நேரம் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சார் கண்டிப்பாக நினைச்சுவாங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுப்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் ஆயத்தமாக வாங்க, அதற்கும் பதில் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த 1.5 மணி நேரமும் உடைய சமூகத்தில் அமர்ந்து கத்தாவே அருமையான தாசர் மூலமாக அடுத்த இந்த பிரசங்கி புஸ்தகத்திலிருந்து கத்தாவே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே நித்தியமான வாழ்வு எது, நித்தியமான காரியம் எது என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களுக்காக, பாடங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எதன் மேல கர்த்தாவே நாங்கள் நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்து செயல்பட வாழ கர்த்தர் எங்களுக்கு நீர் தயவு பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். கலந்து கொடுக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய நன்மைகளை கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you all. Thank you sir. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Good night, sir. Thank you, Pastor. Thank you, brother. Praise the Lord. Thank you, sir.